ஹாய் மக்களே, ஒரு சூப்பரான நல்ல தகவலோடு உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். நாம் பார்த்துட்டு இருக்க இந்த வெண்டை செடியெலாம் எங்கள் ஊரில் வந்து விதைச்சி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ களை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போன நேரம் என்னம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னோடய சேனலுக்கு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அவங்க 2 வாட்டி களை எடுப்போம் வெண்டைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிகினிங்கில். அதாவது ஒரு 10-15 நாளைக்குள்ளே ஒரு வாட்டியும், ஒரு 40-50 நாளைக்குள்ளே ஒரு வாட்டியும் விதை வந்து நாங்கள் களை எடுப்போம். அப்போ தான் வந்து காய் நல்லா காய்க்கும். இல்லைனா நாங்கள் கொடுக்குற சத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அந்த களைக்கு தான் போகும், செடிக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரியான உரம்லாம் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராமப்புறங்களில் இயற்கையாகவே வந்து மாட்டு சாண உரம், ஆட்டு சாண உரம் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நாம் தனியாக க்ரோ பேக்கில் வச்சு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா பிகினர்ஸ் வந்து இந்த வெண்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள். விதை போடும்பொழுதுலேருந்தே பஞ்சகவ்யமில் நினச்சி காய வச்சு போட்டு அதை வளர்க்க ஆரம்பிங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது பஞ்சகவ்யம் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். 1 லிட்டருக்கு 10 ml 20 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. அதனோட வளர்ச்சிக்கு அடி உரத்துக்கு வந்து நம்ம பயோமிக்சரோ இல்லை மாட்டு சாண உரம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சீக்கிரம் அட்டாக் ஆகும். ஒயிட் கலர் பெஸ்ட்டு, இந்த வெள்ளைப்பூச்சினும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யம் மட்டும் பத்தாது. இந்த நீம் ஆயிலை பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே கொடுக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது அதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த பூச்சி உட்காராமல் பார்த்துக்கும். விதையை தேர்வு செய்கிறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா முத்தலாக இல்லாத விதையை பார்த்து தேர்வு செய்யுங்க. நாம் கொடுக்குற நாட்டு விதைங்களில் பெருசாக முத்தல் இருக்காது. ஸோ நாட்டு விதைங்களை பார்த்து தேர்வு செஞ்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நியூட்ரிஷனும் தேவையான அளவு மட்டும்தாங்க கொடுக்கணும். அதிகமாக சத்து இருந்துட்டாலும் முத்தலாக காய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா வெண்டை செடி மாதிரி ஒரு சீக்கிரமாக வளர்ந்து ஹீல்டு கொடுக்கறது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ நம்ம உடம்புக்கு ரொம்பவே சத்தான நார்ச்சத்து அதிகம் உள்ள, நம்ம குடலுக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத இந்த வெண்டை செடியை நல்லா வளர்த்து நிறைய வளர்த்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. சின்ன வயசுலேயே வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நல்லா வளரும், கணக்கு நல்லா வரும்னு பச்சையாக சாப்பிட கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பச்சையாக சாப்பிடக்கூடிய இந்த காயை வந்து நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக ஆர்கானிக்காக வளர்த்து நாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சீக்கிரம் ட்ரை பண்ணி உங்களுக்கு டவுட் வந்தால் கால் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.